Hi all, good morning. இன்னைக்கு day 4, class number 2, basic wrapping and learning of silk thread jhumka earrings. Introduction. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஒரு ஜும்கா இயரிங்ஸ் வந்து எப்படி wrap பண்ணணும், அதுக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து எப்படி ஒரு அழகா குன்னன் ஜும்கா இயரிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் எனி கலர் ஆஃப் யுவர் சாய்ஸ், பிளாஸ்டிக் ஜும்கா பேஸ் இல்லை வுட்டன் ஜும்கா பேஸ்னு இருக்குது. பட் பிளாஸ்டிக் வுட்டன் பேஸ் வந்து மெட்டீரியல் பிடிஎஃப்ல உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சைடில் செக் பண்ணி பாருங்கள். ஃபெவிக்ரில் க்ளூ அண்ட் ஃபெவிகால், இயரிங் ஹூக்ஸ் வேணும், ஹெட் பின்ஸ் வேணும், சிசர் வேணும், நெக்ஸ்ட் வந்து க்ளூ பென் அண்ட் க்ளூ வேணும். நெக்ஸ்ட் வந்து டெக்கரேட்டிவ் பீட்ஸ் லைக் குந்தன் ஸ்டோன்ஸ், கோல்ட் செயின், பால் செயின், எனிதிங் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸு. இந்த இயரிங் மெட்டீரியல்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்க. இந்த ஸ்டட் பேஸு, ஸ்டட் டாப், வாஷர், ஐபின், ஹெட் பின், ஜும்கா பேஸ், ஷம்பின், இது எல்லாமே வந்து பேசிக் இயரிங் மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். இல்லை ஒன்று இல்லை அப்படின்னாலுமே நம்மளால இந்த இயரிங் முழுசாக வந்து பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் கம் ஸ்டிக்கிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு B7000 க்ளூவும் வேணும், ஃபெவிக்ரில் க்ளூவும் வேணும். B7000 க்ளூ வந்து குன்னன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஃபெவிக்ரில் க்ளூ வந்து சில்க் த்ரெட் ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து கட்டர், ப்ளூ கலர் ஒரு சில்க் த்ரெட் கட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சில்க் த்ரெட் கட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட் கட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா சில்க் த்ரெட் கட் பண்ண மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த சிசர் நீங்கள் நார்மலாக வேறு ஏதாச்சும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் சிசர் நம்மளுக்கு தேவைப்படாது. பட் இருந்தாலுமே நான் உங்களுக்கு இதில் அனுப்பியிருக்கேன். அண்ட் க்ளூ பென் அண்ட் க்ளூ எதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம குண்டன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல்ஸுங்க இது. நம்ம கிட்ட இந்த 3 டூல்ஸில் ஏதாச்சும் ஒரு டூல் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ நீங்கள் டூல்ஸுக்குன்னு போயிட்டீங்கன்னா இந்த 3 டூல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ப்ளையர், கட்டர், நோஸ் ப்ளையர் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். ப்ளையர் யூஸ் பண்ணி தான் நம்ம இயரிங்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கட்டர் யூஸ் பண்ணி ஐபின், ஹெட்பின் எல்லாம் நம்ம கட் பண்ணுவோம். நோஸ் ப்ளையர் வந்து வளையறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 டூல்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாச்சும் ஒரு டூல் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலுமே நீங்க மற்ற 2 டூல்ஸ் நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க. இல்ல ஒரு டூல்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற 2 டூல்ஸ் வாங்கிட்டு 3 டூல்ஸுமே இல்லைனாலும் 3 டூல்ஸ் வந்து வாங்குறது ரொம்பவே பெட்டர். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜும்கா பேஸை வந்து எப்படி ரேப் பண்ணணும், இதுக்கு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் பிக்ல உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் பிளாஸ்டிக் ஜும்கா பேஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுதான் நீங்க வாங்க போற மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு அதுதான் வரும். ஓகேங்களா? அந்த பிளாஸ்டிக் ஜும்கா பேஸோடைய கார்னர்ல வந்து நீங்க கம் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ பிளாஸ்டிக் ஜும்கா பேஸ்ல வந்து கம் வந்து கார்னர் ஆஃப் தி ஜும்கா பேஸ்ல வந்து ஸ்டிக் பண்ணிட்டு நீங்க அந்த த்ரெட்டை வந்து அதுக்கு மேல ஒரு ஹோல் இருக்கும் சரிங்களா, அந்த ஹோல்ல விட்டு விட்டு நீங்க வந்து த்ரெட்ஸ் வந்து எடுக்கணும் சரிங்களா. எங்கேயுமே வந்து கேப் நடுவில் இல்லாத மாதிரி நீங்க அந்த த்ரெட்ஸை வந்து உள்ள இருந்து நீங்க அந்த ஸ்ட்ராண்ட்ஸை வந்து எடுக்கணும். ஸ்ட்ராண்ட்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறது நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் 1 வீடியோல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. சேம் ப்ரொசீஜர் தான் பேங்கிளுக்கும் இயரிங்க்கும் ரெண்டுத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா. ஸோ நீங்க கம் போட்டு அந்த கார்னர்ல ஸ்டிக் பண்ணோடனே ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. அண்ட் விட்டுட்டு திரும்பவும் அந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து எப்படி பண்ணணும்னு நான் காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாஸ்டிக் ஜும்கா பேஸை வந்து அவங்க உள்ள இருக்கிற ஒரு கார்னர் ஆஃப் த ஏரியால வந்து ஸ்டிக் பண்ணி ட்ரை பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 1. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ள ஸ்ட்ராண்ட்ஸ் விட்டு விட்டு ஒரு அழகான ஜும்கா இயரிங்ஸை வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ பிஃபோர் ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்ட்ராண்ட் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 15 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுங்க போதும். அட்வான்ஸ் லேர்னிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா
நீங்க ஒரு 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கலாம். அதுக்காக நீங்க அது ரொம்ப எடுத்துறாதீங்க. 30 ஸ்ட்ராண்ட்ஸ்ங்கிறது 25 ஸ்ட்ராண்ட்ஸ் கூட எடுத்து நீங்க அழகா வந்து ஓவர்லேப் இல்லாம ஒரே மாரி பேஸ்ல நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இயரிங் ஹூக்ஸ் வந்து எப்படி அட்டாச் பண்றதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு இது சொல்லப் போறேன். உங்களோட அந்த ஹோல்ல பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சின்ன உங்களோட ஜும்கா பேஸ்ல வந்து மேல ஒரு குட்டி ஹோல் மாரி இருக்கும். அந்த ஹோல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு பீட் கேப் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ பீட் கேப்க்கான பிக்குமே நான் உங்களுக்கு வந்து அதுல நான் தனியா உங்களுக்கு நான் வந்து அட்டாச் பண்றேன் நானு. ஓகேங்களா? ஸோ அந்த பீட் கேப் ஏதாச்சும் டிசைனர் பீட் கேப்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்ல வந்து மெட்டல் பீட் கேப்ஸ்ல வந்து கோல்டு, சில்வர் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ எது கிடைக்குதோ உங்களுக்கு அது நீங்க வந்து யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபெவிக்ரில் கம் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டிக் பண்ணிட்டு, அந்த பீட் கேப்ல இருந்து நீங்க கீழ வழியா நீங்க ஐபின் அண்ட் ஹெட் பின் வந்து ஐபின் ஆர் ஹெட் பின் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணணும். ஸோ அது இன்சர்ட் பண்றதுக்கு முன்னால கோல்டு பின் வந்து கம்பல்சரியா போட்டுக்கோங்க. கோல்டு பின் போட்டுட்டு அத வந்து ஹோல்குள்ளார விட்டுட்டு, நெக்ஸ்ட் மேல இன்னொரு கோல்ட் பீடு போட்டுட்டீங்கன்னா, ஜும்கா கேப்புக்கு கீழ, மேல ஐபின் போட்டுட்டீங்க. அதுக்கு ஒரு கோல்ட் பால் அத அது வந்து ஜும்கா கேப்குள்ள விட்டுட்டு, மேல ஒரு ஹோல். மேல இருக்கிற மீதி ஒரு இதுல நீங்க கோல்ட் பீட் போட போறீங்க. நெக்ஸ்ட் அது வந்து நீங்க நல்லா வளைக்கணும். சரிங்களா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப்ஸ் வந்து இதுல கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. ஸோ நான் சொன்னதுதான். இங்க வந்து ஒரு ஃப்ளவர் கேப் மாரி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து மெட்டல் கேப் ஆர் பீட் கேப்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க ஜும்கா கேப் மாரி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒன்ஸ் இந்த ராப்பிங் எல்லாம் முடிச்சு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா, நீங்க வந்து ஜும்கா கேப்ப வந்து க்ளூ பண்ணி யூஸ் பண்றீங்க. பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. அண்ட் கீழ ஒரு எண்டுல நீங்க ஒரு கோல்ட் பீட் போட்டுட்டு, மேல ஒரு எண்டுல நீங்க கோல்ட் பீட் வந்து இன்சர்ட் பண்ணணும். அங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் இதே மாரி நீங்க கன்டினியூஸா 3 ஸ்டெப் வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு, 3 ஸ்டெப்ல நீங்க ப்ளையர் யூஸ் பண்ணி அத நீங்க நல்லா மடக்கணும். மடக்கிக்கிட்டு நெக்ஸ்ட் அதுல இருக்கிற அந்த குட்டி ஹோல்ல நம்ம இயரிங் ஹூக்க நம்ம மாட்டணும். ஸோ இவ்வளதாங்க நம்மளோட ப்ரொசீஜர். இந்த சிம்பிள் 4 ஸ்டெப்ஸ் நீங்க லேர்ன் பண்ணீங்கனாலே போதும். நீங்களுமே வந்து அழகா உங்களோட கியூட் ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து சாரீஸ்க்கு வந்து நீங்க இயரிங்ஸ் வந்து மேக் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லப் போறேன். பிஃபோர் ஸ்லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜும்கா பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சாரி ஸ்டோன் செயின் ஆர் பால் செயின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எப்படி ஸ்டிக் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நீங்க டூத் பிக் யூஸ் பண்ணி கீழ வந்து ஸ்டிக் பண்ணிட்டே போங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இங்க நான் காமிச்சிருப்பேன் பாருங்க. குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நீங்க கீழ இருந்து அப்படியே நீங்க லைனா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க நெக்ஸ்ட் லேயர் வேணும்னாலும் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க பால் செயின் ஆர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்றீங்கன்னா, குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்றதுக்கு முன்னாலே இது நீங்க வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அது கம்ப்ளீட்டா வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆச்சு கம்ப்ளீட்டா நம்மளோட இயரிங் ட்ரை ஆக வச்சீங்க அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸா இருந்துச்சுன்னா, ஒரு 30 மினிட்ஸ் ட்ரை ஆக வைங்க. ரொம்ப கிராண்டா நீங்க வந்து குந்தன் ஒர்க் வந்து ஃபுல் இயரிங்ஸ்க்கு நீங்க பண்றீங்க. இல்ல நீங்க அதுல வந்து ஓரளவுக்கு நல்லாவே கிராண்டா பண்றீங்க அப்படிங்கும்போது, 3 to 4 ஹவர்ஸ் கம்பல்சரியா ட்ரை ஆக விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரையிங் டைம் வந்து 30 மினிட்ஸ் அப்ராக்ஸிமேட்டா நான் சொல்லியிருக்கேன். சிம்பிள் டிசைன்ஸ். ஹெவி டிசைன்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் நீங்க 3 ஹவர்ஸ் வந்து விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவும் விழுகாம எப்பவுமே வந்து நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது தயவு செஞ்சு தண்ணீல அந்த மாரி எதுலயும் பட வச்சுறாதீங்க. சில்க் த்ரெட்னா எப்பவுமே வந்து நம்ம தண்ணீல படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபைனல் இமேஜ் ஆஃப் சில்க் த்ரெட் இயரிங்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஃபைனல் அவுட்புட் நீங்க டிசைன் பண்ற ஸ்டோன்ஸ்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதே மாரி கிளாஸ் நம்பர் 3 வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து சாரி நாளான்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். நீங்க அத வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேற என்ன குவரீஸ் இருந்தாலுமே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கத்துக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எம்டிஎஃப் போர்ட்ஸ் வச்சு எப்படி நம்ம ஸ்டட்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கிளாஸ் 2 டாபிக். இது வந்து நாளைக்கு அதாவது வெனஸ்டே 12 o'clock உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியணும், டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தாராளமா கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.